விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். தீபாவளி பண்டிகையொட்டி கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. SC/ST மக்களுக்கு இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக 1000 ரூபாய் இன்று முதல் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. தீபாவளி திருநாளிற்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுவையில் நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் 24 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டது. தீபாவளி பண்டிகையொட்டி கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ளது. பண்டிகையை கொண்டாட புதுவை மக்கள் தயாராகி வருகின்றனர். இதற்காக புத்தாடைகள், பட்டாசு, இனிப்புகள் வாங்க கடைவீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதற்கிடையே இன்று ஞாயிற்றுக்கிழமை அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை நாள் என்பதால் குடும்பமாக மக்கள் புதுவை கடைவீதிக்கு வர தொடங்கியுள்ளனர். இதனால் நேரு வீதி, காந்தி வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. குறிப்பாக சண்டே மார்க்கெட்டில் அதிக அளவில் மக்கள் கூடினர். இதனால் புதுவையின் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனிடையே வார இறுதியில் புதுவைக்கு சுற்றுலா வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து காணப்பட்டது. முக்கிய வீதிகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் குற்றச்சம்பவங்களை தடுக்கும் நோக்கில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். SC/ST மக்களுக்கு இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக 1000 ரூபாய் இன்று முதல் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. புதுச்சேரியில் நலிவடைந்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக ஆதிதிராவிடர் நலம் மற்றும் நலத்துறைகள் நடைமுறைப்படுத்தி வருகிறது. இத்திட்டங்களில் ஒன்றாக தீபாவளி, பொங்கல் பண்டிகை காலங்களில் இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக நிதி உதவி வழங்கும் திட்டம் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 18 வயது பூர்த்தியடைந்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் தலா 1000 வீதம் நிதி உதவி வழங்கப்படும். புதுச்சேரி பிராந்தியத்தை சேர்ந்த 1,1685 பயனாளிகளும், காரைக்கால் பிராந்தியத்தை சேர்ந்த 24,778 பயனாளிகளும் மற்றும் ஏனாம் பிராந்தியத்தை சேர்ந்த 5,144 பயனாளிகளும் இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெறுகின்றனர். பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் இன்று முதல் நேரடியாக நிதி வரவு வைக்கப்படுகிறது. தீபாவளி திருநாளிற்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கவர்னர் கைலாஷ்நாதன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ஒளிமயமான தீபாவளி பண்டிகையொட்டி இந்திய மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக புதுச்சேரி மக்களுக்கு தனது அன்பான தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். தீபாவளி பண்டிகை நாட்டு மக்களிடையே ஒற்றுமையை, சகோதரத்துவத்தை பலப்படுத்துவதாகவும், இந்த தீபாவளி நம் அனைவரது வாழ்விலும் ஒளிமயமான எதிர்காலத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வருவதாக அமையட்டும் என்று கூறியுள்ளார். உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும் லட்சிய பாதையில் இந்தியா பயணித்துக் கொண்டிருப்பதாகவும், இதனை வலுப்படுத்தும் விதமாக சுயசார்பு இந்தியா கொள்கையை பின்பற்றி இந்திய கலைஞர்கள் உற்பத்தி செய்யும் பரிசு பொருட்களை வாங்கி தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் என்று கேட்டுக்கொண்டார். முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், பல்வேறு சமூக பின்னணிகளை சார்ந்த மக்களை ஒன்றிணைத்தல், கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்தல், உள்ளூர் வணிகங்களுக்கு வருவாய் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளை வழங்குதல், ஆன்மீக சிந்தனைகளை பிரதிபலித்தல் போன்ற உள்ளார்ந்த பண்புகளை இந்திய பண்டிகைகள் கொண்டுள்ளதாகவும், அத்தகைய பண்டிகையில் தீபாவளியும் ஒன்று என்று தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் பரவலாக கொண்டாடப்படுவதற்கு இருளை நீக்கி ஒளியும் தீமையும் அழித்து நன்மையையும் அறியாமை அகற்றி அறிவு மேலோங்கும் என்ற ஆழமான நம்பிக்கையே காரணம் என்றும், மகிழ்ச்சியும் வெற்றியையும் செழிப்பையும் தரும் இந்த தீபாவளி மத்தாப்புகளும் பட்டாசுகளும் வான வேடிக்கைகளும் வானத்தை ஒளிர செய்வது போல மக்கள் அனைவரது வாழ்வையும் மகிழ்ச்சியால் ஒளிர செய்யட்டும் என்று தெரிவித்துள்ளார். சபாநாயகர் செல்வம் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உறவுகளோடு இணைந்து இந்த தீபாவளியில் மக்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமும் வெற்றி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி நிரம்பியதாக மலரட்டும் என்றும், இல்லங்கள் ஒளிகளால் நிரம்பும் இந்த திருநாளில் அனைவரது வாழ்க்கையில் ஒவ்வொரு கனவையும், வெற்றியையும், நம்பிக்கையும், வழியையும் பிறக்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசாக GST வரி சீர்திருத்தம் அறிவித்து பாமர மக்களின் வாங்கும் சக்தியை அதிகரித்துள்ளதாகவும், புதுச்சேரிக்கு புதிய மேம்பாலங்கள், காரைக்காலில் புதிய மீன்பிடி துறைமுகம், மாநில உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ஒளியின் திருநாளான இந்த தீபாவளி நம் வீடுகளில் மட்டுமல்லாது நம் மாநிலம் முழுவதும் அமைதி, சகோதரத்துவம் மற்றும் நீடித்த வளர்ச்சி என்னும் ஒளியை பரப்பட்டும் என்றும், உலக நாடுகள் வியந்து பார்க்கும் வண்ணம் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்த பாரத நாட்டை பிரதமர் நரேந்திர மோடி உருவாக்கியுள்ளதாகவும்,
2047 வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க அடித்தளமாக ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் கொண்டு வந்து இந்த ஆண்டு இரட்டை தீபாவளியை நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதுவையில் நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் 24 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் என்ற குறை தீர்ப்பு நாள் கூட்டம் நடைபெற்றது. பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யவும் புகார்களுக்கு உடனடி தீர்வு காணவும் காவல்துறை மூத்த தலைவர்கள் செயல்பட்டனர். நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு டிஐஜி சத்யசுந்தரம், மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மற்றும் மேற்கு பகுதி ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். ஓதியஞ்சாலை காவல் நிலையத்தில் கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி யாரக்கட்டி, அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் தெற்கு காவல் கண்காணிப்பாளர் செல்வம் மற்றும் போக்குவரத்து காவல் நிலையங்களில் ஆய்வாளர்கள் போக்குவரத்து சம்பந்தமான குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தனர். மக்கள் மன்றத்தில் 10 பெண்கள் உட்பட 177 பேர் கலந்து கொண்டனர். 38 புகார்களை பொதுமக்களிடமிருந்து கேட்டறிந்து அதில் 24 புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்டு பொதுமக்களுக்கு உடனடி நிவாரணத்தை உறுதி செய்தனர். நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்காக காவல் நிலைய அதிகாரிகளுக்கு மூத்த அதிகாரிகள் தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கினர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு துப்புரவு தொழிலாளர்களுக்கு காங்கிரஸ் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாச்சலபதி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை அடுத்த பொதிகை நகரில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாச்சலபதி கலந்து கொண்டு தலைமை தாங்கி காலாப்பட்டு தொகுதியில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்களுக்கு புடவை, குடை, இணைப்புகள் மற்றும் தீபாவளி பரிசு தொகுப்புகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ரவிச்சந்திரன், ஞானசேகரன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பாபு, வெற்றி, விநாயகம், மூர்த்தி, பிரகாஷ், குமரன், வேல்முருகன், அருள், அரவிந்த், பாலாஜி, பிரீத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூனிமுடக்கு ஆதி கைலாசநாதர் கோயிலில் சனி பிரதோஷ விழா நடைபெற்றது. புதுச்சேரி கூனிமுடக்கு காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியாக வழுதாவூர் சேரநகர் பகுதியில் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடில் உள்ளது. இங்கு சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டிற்கான ஏற்பாட்டினை வெங்கடேச பெருமாள், ஹேமலதா குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாச தியான திருக்குடலின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். தீபாவளியை முன்னிட்டு அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தீபாவளி திருநாளையொட்டி உழவர்கரை தொகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அருண் சர்மா தொண்டு நிறுவனர் ஐஜி வீரராகு, அருண் சர்மா தொண்டு நிறுவன அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் கலந்து கொண்டு ரொக்கப்பணம், பட்டாசு பாக்ஸ், இனிப்பு ஆகியவற்றை வழங்கினர். நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர்.
மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஹேக்கத்தான் போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுவை மதகடிப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் ஹேக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாடு முழுவதிலும் இருந்து பல கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களாக ஹார்வர்ட் பல்கலைக்கழக தலைமை தரவு விஞ்ஞானி ஜோதி பெரியசாமி பங்கேற்றார். தக்ஷசீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரி இயக்குநரும் முதல்வருமான வெங்கடாச்சலபதி, தேர்வு கட்டுப்பாட்டாளர் ஜெயக்குமார், கல்லூரியின் டீன் அன்புமலர், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் வேல்முருகன், கல்லூரியின் டீன் அறிவழகன், வேலைவாய்ப்புத்துறை டீன் கைலாசம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். கல்லூரியின் மற்ற துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். தேசிய அளவில் முதன்முறையாக ஏஜென்டிக் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ஹேக்கத்தான் நிகழ்ச்சி இது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் சிறப்பு இலச்சினை மற்றும் இணையதளமும் உருவாக்கப்பட்டது. Retrieval augmented generation. When I say retrieval augmented generation, what it means, you are telling the model, do not answer based on what you know, answer the question based on what material I am providing. You are telling the model, use this particular data source or use this particular resources, answer my question. In that case, the model get to know what Manakkula Vinayagar is doing inside the campus. And so, industry moved out from the base model into the next level, which is called RAG. The RAG is primarily focused on text-based. That means it understands what is the text. Let us join together to make this event bigger and more impactful. With warmth and gratitude, thank you one and all for making this event truly memorable. Thank you. ஆன்லைன் வர்த்தகத்தில் அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு 7 லட்சம் ரூபாயை இழந்த பெண் இணையவழி போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். புதுவை வடமங்கலம் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவரின் செல்போன் எண்ணிற்கு ஒரு குறுந்தகவல் வந்துள்ளது. அதில் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை உண்மை என நம்பியவர் பல்வேறு தவணைகளில் 7,08,112 ரூபாயை அனுப்பியுள்ளார். பின்னர் லாபத்தொகையை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயன்றார். ஆனால் அது முடியவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து அவர் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல சாரம் பகுதியை சேர்ந்த ஒருவரிடம் 55,000, அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்தவரிடம் 55,000, லாஸ்பேட்டையை சேர்ந்தவரிடம் 44,040 ரூபாய், சேதராப்பட்டு நபரிடம் 39,000, பூமியான்பேட்டையை சேர்ந்தவரிடம் 22,796 ரூபாய், முதலியார்பேட்டையை சேர்ந்தவரிடம் 10,000 ரூபாய் என்று நேற்று முன்தினம் ஒரே நாளில் 14 பேரிடம் 9,80,111 ரூபாயை ஆன்லைன் மோசடி நபர்கள் மோசடி செய்துள்ளனர். இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 11,995 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 95,960 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,870 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தீபாவளி பண்டிகையொட்டி கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. SC/ST மக்களுக்கு இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக 1000 ரூபாய் இன்று முதல் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. தீபாவளி திருநாளிற்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுவையில் நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் 24 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.